வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அறிந்து கொள்வோம். தோப்புக்கரணம். பிள்ளையார் கோவிலில் பலர் தோப்புக்கரணம் போட்டு பிள்ளையாரை வணங்குவதை பார்த்திருப்போம். நன்கு ஆராய்ந்ததுதான். நம் முன்னோர்கள் வழிபாட்டோடு தோப்புக்கரணத்தை இணைத்திருக்கிறார்கள். தினமும் 3 நிமிடம் தோப்புக்கரணம் உடலை வலுவாக்கும். தோப்புக்கரணம் போட்டாலே போதும், யோகாசனத்தின் பெரும்பாலான பலன்களும் கிடைத்துவிடும் என்று சொல்வார்கள் நமது முன்னோர்கள். வழிபாட்டின் ஒரு பகுதியாக தோப்புக்கரணத்தை வைத்திருந்தார்கள். உண்மையில் அது ஒரு நல்ல உடற்பயிற்சி. தோப்புக்கரணம் போடும்போது காது மடல்களை பிடித்து கொள்கிறோம். காது மடல்களில் உடலின் எல்லா உறுப்புகளையும் இணைக்கிற புள்ளிகள் இருக்கின்றன. காது மடல்களை பிடித்து தோப்புக்கரணம் போடும்போது உடலின் எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கு ஆன தூண்டுதல் கிடைக்கிறது. உடல் இயக்கம் சீர்படுகிறது. தோப்புக்கரணம் போட விரும்பும் ஒருவர் ஆரம்பத்தில் அவருடைய தோள்பட்டை அளவுக்கு கால்களை விரித்து வைத்துக்கொண்டு தோப்புக்கரணம் போட வேண்டும். பின்னர் பயிற்சியானவுடன் கால்களை சேர்த்து வைத்துக்கொண்டு தோப்புக்கரணம் போட வேண்டும். வலது கைவிரல்களால் இடது காது மடல்களையும் இடது கைவிரல்களால் வலது காது மடல்களையும் பிடித்து கொண்டு உட்கார்ந்து எழ வேண்டும். உட்காரும் போது மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். எழும்போது மூச்சை வெளிவிட வேண்டும். இவ்வாறு மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவதால் நமது தண்டுவடத்தில் அமைந்துள்ள மூலாதாரம் போன்ற 7 சக்கரங்களும் சீர்படும். நரம்பு மண்டலமும் ஊக்குவிக்கப்படும். உட்கார்ந்து எழும்போது காலில் உள்ள சோலியஸ் என்னும் தசைக்கு வேலை கொடுக்கிறோம். உடல் முழுக்க இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இதயத்தின் தசைகளைப் போலவே இயங்கக்கூடியது இந்த சோலியஸ் தசை. இதனால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராகும். வெரிகோஸ் வெயின் என்ற நோய் வராமல் தடுக்கலாம். முதலில் 10 தோப்புக்கரணம், பின் படிப்படியாக 3 நிமிடங்கள் வரை தோப்புக்கரணத்தை தொடர்ந்து செய்தால் நல்ல உடற்பயிற்சியாகும். அத்துடன் உடலும் மனமும் உற்சாகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.